இருக்காங்கன்னா இங்கே சின்ன சின்ன அணைகள் கட்டியிருக்காங்க. கோயிலோட கோபுரத்தை பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த கோயில். மேலே இருக்கிற அந்த ஒரு கல் மட்டும் 80 அடி உயரம். ஒரே கல்லில் அந்த கோபுரத்தை செஞ்சுருக்காங்க. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா சிவன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேரையும் கலந்து அந்த சிலை இருக்கும். இருக்கிற சிலையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா இது 1000 வருடத்துக்கு மேலே இந்த சிலைகள்லாம் இருக்கிறதுனால தான் ஸோ இந்த டேமேஜ் இருக்குது. வணக்க மக்களே, நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்தில் தான் இருக்கேன். எல்லாருக்குமே தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட இன்னொரு ஹைடன் ஜெம் இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் பக்கத்தில் தான். ஸோ நீங்கள் ஜெயங்கொண்டத்துலேருந்து போகிறீங்கன்னா எவ்வளோ செலவாகும், போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும், ஸோ அங்கே சாப்பிட்றது, ஸோ எல்லாம் சேர்த்து பட்ஜெட்டில் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம போகிற இடம் கங்கைகொண்ட சோழபுரம். நேராக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸில் ஏறணும். அந்த பஸ்ஸு கங்கைகொண்ட சோழபுரம் போகாது அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ காட்டுமன்னார் கோயிலுக்கான அந்த ரூட்டில் போகிற பஸ் ஏறி இருக்கும். ஸோ மீன் சுருட்டின்னு போகிற எல்லா பஸ்ஸும் உங்களுக்கு கங்கைகொண்ட சோழபுரம் போகும். ஓகே, ஃபைனலாக நம்ம எங்கே வரணும்னு நினச்சோமோ ஸோ அந்த பிளேஸுக்கு வந்துட்டோம். கங்கைகொண்ட சோழபுரம் வந்துட்டோங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி தெரியும் கோயிலை பாருங்கள். அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடிஞ்சிருக்கும். ஸோ இந்த கல்லுலாம் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே சின்ன சின்ன அணைகள் கட்டியிருக்காங்க. கோயிலோட கோபுரத்தை பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்பெஷலுங்க இந்த கோயில். ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே தான் இருக்கோம். கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணி 12 மணியை தாண்டினால தான் நடையை சாத்திட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நடையை சாத்திட்டாங்க. அங்கே எனக்கு பின்னாடி ஒரு கோபுரம் இருக்குது பாருங்கள். இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு அப்புறம் ஸோ பெரிய கோபுரம்னா இதுதான். மேலே இருக்கிற அந்த ஒரு கல் மட்டும் 80 அடி உயரம். ஒரே கல்லில் அந்த கோபுரத்தை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த கோபுரத்தோட நிழல் கூட தரையில் படாதாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடம். ஸோ நம்ம கோயிலை சுற்றி தான் போயிட்டு இருக்கோம். கோயில் நல்லா பெரிய கோயிலுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கோயிலாக இருக்காது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சில ஸ்பெஷல் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு திரும்பி பார்த்தா தெரியும் அங்கே ஒரு பெரிய லிங்கம் இருக்கும். ஸோ இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசுங்க. நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா சிவன் அண்ட் பார்வதி இவங்க 2 பேரையும் கலந்து அந்த சிலை இருக்கும். ஸோ அந்த சிலையை பொறுத்த வரைக்கும் சிவனும் பார்வதியும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆணோட உருவம் தெரியும். ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ணோட உருவம் தெரியும். ஸோ இந்த கோயிலில் இது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ இது பில்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த கல்லெலாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கல்லோட கலர் தான் இருக்கும். இதுன்னு இல்லை, இந்த கோயில் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிற சிலையெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா இது 1000 வருடத்துக்கு மேலே இந்த சிலைகள்லாம் இருக்கிறதுனால தான் ஸோ இந்த டேமேஜ் இருக்குது. ஸோ அந்த கட்டடமும் பார்த்தீங்கன்னா சில இப்போ கற்கள்லாம் எடுத்துக்கிட்டு நிற்கிது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எது கட்டப்பட்டதுன்னா ராஜேந்திர சோழன் போரிட்டு அது நினைவாக அந்த கங்கை நீரை எடுத்துகிட்டு வந்து இங்கே கட்டின கோயில் தான் இது. முன்னாடி வரும்போதெல்லாம் இந்த கோயில் மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பெருசாக ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் இங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போ ஆனந்த பவன் பக்கத்தில் இருக்குது. நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் இங்கே சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஃபுட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் சைடில் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியான பட்ஜெட்டில் சாப்பிட்லாம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம். கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஸோ லொக்கேஷன் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லொக்கேஷனை சென்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கோயிலெலாம் மறுசீரமைப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ தமிழ்நாடு அரசு இதை எடுத்து ஸோ இந்த கோயிலில் இன்னும் சீரமைப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறேன். பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கங்கே நிழற்குடைகளும் வச்சா நல்லாயிருக்கும். இந்த வெயில் டைமில் வரவங்க உட்கார்றதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். செருப்பு கழட்டி போடுறதுக்கு வெளியில் இடம் இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா புத்தக விற்பனை நிலையம்னு இருக்குது. இந்த இடம் ரொம்ப அழகான இடங்க. ஸோ இந்த இடத்துக்கு வாங்க, நல்ல பிளேஸு. ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா ஜெயங்கொண்டம்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கேயே உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு இருந்துட்டு அழகாக நீங்கள் போயிட்டு போகலாம். இல்லாமல் இங்கே பொன்னேரி பக்கத்தில் இருக்குது. பொன்னேரியில் இப்போ தண்ணி இல்லை, பட் பொன்னேரி ஒரு முக்கியமான இடங்க. இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டேன். நான் ஜெயங்கொண்டம் வந்து தான் சாப்பிட்டேன். ஸோ நீங்கள் அங்கேயே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இங்கே வந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இங்கே ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். ஓரளவுக்கு ஓகே தான் பிரியாணி, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ 2 பிரியாணி வாங்கினேன். வீட்டுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று வாங்கிட்டேன். ஒன்று பார்சல் கட்டிட்டேன். ஸோ ஒரு பிரியாணி ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 140 வருது. கூட ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன். வாட்டர் பாட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் பாட்டில் வாங்க வேண்டியது. ஸோ ஓவராலாக பார்த்தா ஸோ கம்மியான பட்ஜெட்டில் தான் போயிட்டு வருது ஜெயங்கொண்டத்துலேருந்து. இப்போ அதுக்கு மேலே நீங்கள் வர செலவு, ஸோ அங்கே இடையில சாப்பிட்ற செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது ரெசார்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்துலேயே இங்கேயே நீங்கள் எடுத்து தங்கி கூட அடுத்த நாள் காலையில் போய் கோயிலை பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்பெஷல் டே ஒரு கோயிலுக்கு. ஸோ அது என்னென்ன டே அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்கன்னா கமெண்டில் ஸ்பெஷல் டே அப்படின்னு போடுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் வர திருவிழா, ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் நான் அந்த கோயிலை பற்றி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.